எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொதுவாக பொருந்தி வரும்படியாக பலன்களை உங்களுக்கு ஒரு 90 நாட்களுக்கு தருகின்றேன். இது ஜூலை 1, 2024 துவங்கி செப்டம்பர் 30, 2024 வரை பொது பலன்களாக தருகின்றேன். எனது அன்பு மகர ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்வதன் மூலமாக நான் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். எனது அன்பு நேயர்களே, இந்த 3 மாத காலகட்டத்திலும் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று வக்கர சனியாகவே இருப்பார். வக்கர சனியினுடைய அந்த பார்வை பலம் என்பது 4ஆம் இடத்தில் இருக்கிறது, மேலும் அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய லாபத்தை தரக்கூடிய லாபஸ்தானத்திலும் இருக்கிறது. இங்கு 2 நிலைகள் செவ்வாயினுடைய ஆட்சி பெறும் இடம், அதாவது 4 மற்றும் 11. இது 2மே செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடங்களாக இருக்கிறது. ஆகையினால் செவ்வாயை பற்றி சற்று கூடுதல் அக்கறையோடு நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது ஆற்றல். அதே போல் இந்த மாதங்கள், இந்த 90 நாட்கள் பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியவன். பல நிலைகளிலே யோகத்தையும் சில நிலைகளிலே யோகம் போன்ற ஒரு சுகத்தை தந்து அந்த சுகத்தின் மூலமாக சிக்கல் வந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அவ்வப்போது அதற்கான பதிவுகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். சுக்கிரன் ஜூலை 1, 2024 துவக்கத்திலே மிதுன ராசியில் சூரியனோடு இணைந்திருப்பார். இணைந்து 12ஆம் இடத்தின் மீது பார்வை என்பது இருக்கும். இது ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். கைப்பணத்தை வேறு யாருக்கும் கடனாக தராமல் இருப்பது மிக சிறப்பு. அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கு, சுப விரயத்தை ஏற்படுத்துவதற்கு, அதுவும் அரசு சார்ந்த விஷயமாக இருந்தால் மிக வெற்றி. அதாவது ஹவுசிங் போர்டு, ஒரு வீடு, அல்லது இது போன்ற அரசு சார்ந்த ஒரு நிலம் அல்லது அரசு சார்ந்த விஷயம், அதிலே பல அனுகூலங்கள், இது ஒன்றல்ல பல விஷயம் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன். பீனிக்ஸ் பறவை போல் எழக்கூடிய காலமாக இந்த 90 நாட்கள் அமையும். ஜூலை மாத ராசி பலன் தனியாக தந்திருக்கிறேன், அதிலும் அதைத்தான் சொல்லி இருப்பேன். 7ல் புதன் இருந்து துவங்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் என்பது, இந்த புதன் பகவான் இந்த 90 நாட்களை நீங்கள் கடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே புதன் அடுத்த ராசிக்குத்தான் சென்றிருப்பார். காரணம், புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வந்திருப்பார். நடுவிலே புதன் அவருடைய ராசியிலிருந்து பின் ராசிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இதனால் உங்களுடைய யோசனைகளின் காரணமாக நீங்கள் சில சிக்கலிலே சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவ்வப்போது தர பதிவுகளை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு ஒரு வழியிலே உதவியாக இருக்கும். ஆகையினால் சாதாரணமாக நீங்கள் நினைப்பது சரி என்று, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு அதிபராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும், ஒரு வேலையில் இருந்தாலும், உங்களுடைய யோசனை சரிதானா என்று ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி செயல்படுங்கள். அஷ்டம சூரியன் 6ஆம் இடத்திலே ஆரம்பத்தில் இருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரும். நீங்கள் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதத்தை தரும். கடன் சுகப்படும், அதாவது கடன் மூலமாக நீங்கள் சுகப்படலாம், அல்லது கடனை அடைத்து சுகப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அரசு அனுகூலம் இருக்கும். ஜூலை மாதத்திலே எதிரிகள் உங்களோட இருப்பார்கள், உடனிருந்தே சூழ்ச்சி செய்வார்கள். ஆகையினாலே யார் எதிரிகள் என்று கண்டறிவதிலே கவனமாக இருங்கள். 5 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோடு இருப்பது என்பது கஷ்டங்களை தீர்த்து தரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் குழப்பம் அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஜூலை மாதத்திலே வருகிறது. காரணம், புதன் 7ஆம் இடத்திலே வந்து பெயர்ச்சி என்பது எதிரிகளுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய மனநலம் மற்றும் உடல் நலத்தை சற்று கூடுதல் அக்கறை. யாருக்கும் எதுவும் இரவல் தராதீர்கள். சனி சதயச்சனியாக வருவார். இந்த 90 நாட்களுக்குள் வரக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படுகிறது. அதுவும் செப்டம்பரில் மிகப்பெரிய தனலாபத்தை எதிர்பார்க்கலாம். 100 ரூபாய் 10 ரூபாய் லாபம் என்பது 1000 லட்சம் என்று மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாதாரண ஒரு வசதியற்ற வீட்டில இருக்கிறீர்கள், அந்த வீட்டிலே உங்களுக்கு மிகப்பெரிய வீடு என்றாலும் அல்ல ஏதோ மன நிறைவு இல்லை என்றால் அந்த மன நிறைவு ஏற்படும். அரண்மனை போன்ற பெரிய வீடு, பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்பை தரக்கூட கிரக நிலைகளாக அமைகின்றன. சரும நோய்கள் சார்ந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண எரிச்சல், அரிப்பு என்றால் உடனடியாக அதற்கு எளிய மருத்துவம் பாருங்கள். இல்லை என்றால் அது சற்று கூடுதல் விஷயத்தை, அதாவது கூடுதலாக செலவை தரக்கூடியதாக அமைந்துவிடும்.
மேலும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 மாதங்களும் 90 நாட்களும் குரு பார்வை என்பது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த கோடி நன்மைகளில் சில நன்மையை நீங்கள் செய்தாலே போதும். ஒன்று, தேவையற்ற விஷயங்களுக்கு காசை செலவு செய்யாதீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் உங்கள் இல்லங்களில இருக்கிறது என்றால் அதை விற்று பணமாக்கி தங்கமாகவோ அல்லது பணமாகவோ கையில வைத்துக் கொள்ள பாருங்கள். அதாவது உபயோகமற்ற பொருட்களை, அது காகிதமாக கூட இருக்கலாம், உபயோகம் இல்லை பல நாட்களாக இருக்கிறது என்றால் அது செல்லரித்து அல்லது இடத்தை அழைத்து கொண்டிருப்பதை விடுத்து பணமாக்குங்கள். அது 1000 இருக்கட்டும், 100 இருக்கட்டும். இது இந்த 90 நாட்களிலே நீங்கள் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில கையிருப்பை உயர்த்துவதற்கு முதல் முறை கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் கூடுதலான விஷயங்கள் என்றால் அதை எப்படி செல்வ செழிப்பை தரக்கூடிய பொருட்களாக மாற்றுவது. ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து இருக்கிறது என்றால் தேவையில்லை, அது வாடகை விடுத்து வரக்கூடிய வருமானங்களிலே சிக்கல் என்றால் அது விற்பனை செய்து அதை சரியான முதலீடாகவோ அல்லது நீங்களே வசிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வசதியான வீடாகவோ மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு. உங்களுடைய தொழில் ஏதேனும் இருக்கிறீர்கள் என்றால் தொழிலிலே அதிகப்படியான கைப்பணத்தை போடாமல் பிறருடைய முதலீடுகள் அல்லது அரசு தரக்கூடிய கடன் போன்ற விஷயங்களின் மூலமாக ஒரு தொழிலை வளப்படுத்த நினைக்கும் போது மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகளை இந்த கிரக நிலை தரும். அது மட்டுமல்ல, சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியும் விரயத்திற்கு அதிபதியுமான குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது, சுபத்துவம் என்று சொன்னேன். அதேபோல் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் வக்கரம் பெறும் போது தைரியம் கூடும், தைரியமாக எதையும் சாதிப்பீர்கள். கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்கள் மற்றும் மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நட்பு, ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளுடைய நட்பு, அவர் ஒரு அறிஞராக இருப்பார். அவர் நட்பு மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனையின் மூலமாக வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும். எந்த ஒரு புது முயற்சி நல்ல திசையில என்றால் அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியிலே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கும்போது, அதே போல் நல்ல விஷயங்கள், கோயில் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய தலைமை ஏற்று நடத்தி முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தலைமை ஏற்றி நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய பணத்தை போட்டு செலவு செய்கிறேன் என்றால் அங்கு உங்களுக்கு பண முடை, அதாவது பணம் செலவு செய்யக்கூடிய உங்களுக்கு சொந்த செலவுக்கே சிக்கல். ஆகையினால் அடுத்தவர் பணம் போட்டு உங்கள் தலைமை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைமையே உங்கள் பணத்திற்காக என்றால் அதை ஏற்காதீர்கள். இதிலே கவனம். இந்த பதிவை நீங்கள் கேட்பதன் மூலமாக ஏதேனும் ஒரு பொது பொறுப்பு, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது என்றால் அங்கே கவனம். குடும்பத்திற்காக 1000 லட்சம் கோடி செலவு செய்யலாம், அது உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கும். ஆனால் பொது வெளியிலே செலவு செய்யும் போது அது தெய்வ காரியமாக இருந்தாலும் கூட கைப்பணத்தை செலவழித்த பின்னர் உனக்குத்தானே செலவழித்தேன் ஆண்டவா என்று இறைவனிடம் கேட்டால் இறைவன் வங்கி லாக்கர் அல்ல, அல்லது நீங்கள் காசோலையோ அல்லது வாயால் கேட்டாலோ உடனடியாக அள்ளித் தருவதற்கு வாய்ப்பு இருக்காது. உண்டியலில் போட்ட பணத்தை நீங்கள் எடுத்தாலும் அது தெய்வ குற்றம், அது மட்டும் அரசு குற்றமாகிவிடும். ஆகையினால் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது உங்கள் பணத்தில் இருக்கக்கூடாது. கவனம். பொது பொறுப்புகள், உங்களை தேடி வரக்கூடிய மிகப்பெரிய பதவிகள் இருக்கும், வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளுக்கு ஏற்ற சம்பளம், ஊதியம் வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பணியிடத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்களோடு வயதிலே சற்று மூத்தவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய நேரத்திலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில ஈடுபட்டால் அந்த முயற்சி பலனளிக்கும். பல நிலைகளிலே சொல்லி இருக்கின்றேன். எதுவுமே இல்லையே எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தால் அது நடக்காது. வெறும் கையால் முழம் போட முடியும் என்றால் அது மகரத்தால் முடியும். ஆகையினால் முயற்சி முன்னேற்றத்தை நோக்கிய பாதையை தரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு அல்லது இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இதுவரை தங்கம் வாங்க முடியாமல் இருந்த நிலை மாறி தங்கம் வாங்கக்கூடிய, அது தங்கி நிற்கக்கூடிய, ரத்தினங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அது மட்டுமல்ல, இப்போது உங்களுடைய உறவு முறைகளிலே உங்களுக்கு சிறப்பு ஏற்படும். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஒரு வெற்றி முயற்சியின் மூலமாக தரக்கூடிய அமைப்பு. பேச்சாற்றல் மூலமாக ஆசிரியர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த 3 மாதமும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எப்போதுமே எந்த வேலை செய்தாலும் வெற்றி வரவில்லையே என்று சலித்து கொண்ட மகர ராசி பெண்களுக்கு இனி உங்களுடைய குடும்பத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி சிறப்பு என்பது ஏற்படும்.
சில எதிர் சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட அந்த எதிர் சூழ்நிலை உங்களுடைய பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய கோபமாக இருக்கலாம், அல்லது சென்ற இடத்திலே ஏதேனும் சிறப்பில்லாத நிலைகளாக இருக்கலாம். அவையெல்லாம் மாறும். உங்களுடைய குடும்ப வருமானம் இப்போது உயரும். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுடைய இந்த அழுத்தம் குறையும், சம்பளம் கூடும். உங்களோடு உங்கள் குழந்தைகளோடு செலவிடக்கூடிய நேரம் சற்று கூடுதலாக கிடைக்கும். மகர ராசி பெண்கள் பள்ளி படிப்பு காலத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதிலே வெற்றி என்பது இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு நிச்சயம் திருமணத்திற்கான வாய்ப்பு 100% அமையும். வரக்கூடிய வாய்ப்பை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். திருமணம் சார்ந்த விஷயத்திலே உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாய் இருக்கும். உங்கள் உடல் சார்ந்த பெண்களுக்கான உடல் சார்ந்த பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தருவதற்கு இந்த வக்ரசனி காலம், குருவினுடைய பார்வை பலம், சுக்கிரனுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் இந்த 90 நாட்களிலே உங்களுக்கு ஈடு கொடுக்கும். அற்புத நிலைகளை நீங்கள் அறியலாம். செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் வருவார் 18 செப்டம்பரிலே. அப்போது அந்த நாள் காலையிலே சற்றேறக்குறைய 6 மணி முதல் 6:30 மணிக்குள்ளாக நம் இந்திய துணை கண்டத்திலே மெல்லிய அந்த கிரகணத்தினுடைய பலன் இருக்கும், சந்திர கிரகணம். இந்த நேரத்திலே மகர ராசி பெண்கள் கர்ப்பவதிகளாக இருந்தால் அல்லது குழந்தை வர வேண்டி இருந்தால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். இந்த நேரத்திலே அதாவது முரணான விஷயங்களை செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஜூலை மாதம் சற்றேறக்குறைய 12ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி, லாபத்தையும் அவன்தான் தருவான். ஏதோ சில தவறுகள் நீங்கள் செய்தால் சரியான ஆலோசனை இல்லாமல் அதனாலே பாதகத்தை தருவான் இந்த செவ்வாய். உதாரணத்திற்கு உங்களுக்கே தெரிந்தது போன்று ஏதோ நிலத்திலோ அல்லது யாருக்கோ பணத்தை கொடுத்து விடுகிறீர்கள் அல்லது வாகனத்தை கொடுத்து விடுகிறீர்கள் என்றால் அந்த தவறுக்கான தண்டனை தருவான். நல்ல ஆலோசனையின் பேரிலே பணிவு அடக்கத்தோடு ஒரு நிலத்தை வாங்குகிறேன் என்றால் குபேர சம்பத்தை அள்ளி தந்து விடுபவன் இந்த செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் ரூச்சக யோகத்திலே அமர்ந்து ஜூலை 12 வரை இருப்பார். அதன் பின்பு 5ஆம் இடத்திலே சென்று சுக்கிரனுடைய நிலத்திலே குரு இருப்பது மற்ற ராசிக்கு அந்த அளவிற்கு லாபத்தை தரவில்லை என்றாலும் கூட மகர ராசிக்கு உங்களுடைய யோகாதிபதியினுடைய நிலத்திலே சென்றிருக்கக்கூடிய குருவிடமிருந்து கூடுதல் பிரதிபலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். பொதுவாக குரு இருக்கக்கூடிய இடத்திலே சில சிக்கல்கள் ஏற்படும். ஆகையினால் சல்லாபம் அல்லது தேவையற்ற ஆண் பெண் உறவுகள் இவற்றை தவிர்க்க வேண்டும். காதல் வரக்கூடிய காதல் அல்லது உங்களுக்காக உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய வலை விரிக்கக்கூடிய காதல் இருந்தால் இந்த 3 மாதங்களிலே மிக குறிப்பாக ஜூலை 12 அதன் பின்பு செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே மேலும் சில நாட்கள் ஜூலை மாதம் முழுக்க மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காதல் விஷயத்திலே உங்களை தேடி சிக்கல்கள் உங்களை போர்த்தி கொள்ளலாம். போர்த்தி கொண்ட சிக்கலை எடுப்பது கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் கவனம். ஆனால் இந்த நேரத்துல நிலம் வாங்குவதற்கு, நிலம் விற்பதற்கு அது சார்ந்த லாபங்கள் கூடும். வீட்டிற்கு, குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்கி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தாய் மீது கூடுதல் கவனம் தேவை. ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் 7இல் வருவார் என்பது நல்லது என்றாலும் திருமணம் என்று நீங்க நினைத்தால் சஷ்ட அஷ்டக யோகம் சனியுடன் இது சஷ்ட அஷ்டகத்திலே இருக்கும். ஆகையால் திருமணம் சார்ந்த காதல் அல்லது காதல் சார்ந்த திருமணம் இவை மட்டும் ஏற்க வேண்டுமே தவிர மற்றவையிலே மிக மிக கவனம் தேவை. இது ஜூலை பணம் வரும் காலம். வியாபாரம் தொழிலிலே வெற்றி ஏற்படும். இந்த நேரத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். வேலையிலே முன்னேற்றம். உங்களுடைய யோகநாதன் சுக்கிரன் அற்புதங்களை செய்ய காத்திருப்பான். காம திரிகோண யோகங்கள் உங்களுக்கு அற்புதமாய் அமைகிறது. அதை தனம் சேர்ப்பதிலே, பணம் சேர்ப்பதிலே எப்படி சேர்க்க வேண்டும் என்ற நல் முயற்சியில ஈடுபடுங்கள். குரு 5இல் சுக்கிரன் வீட்டில் லக்ஷ்மி நிலையிலே என்பது ரிஷப நிலை. ஆகையால் வெளிநாடு, வெளியூர் மூலமாக அதிக லாபங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாடு மக்கள் மூலமாக அதிக லாபம் என்று சொன்ன காரணத்தினால் வெளியிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்தார், காதலிக்கிறேன் என்றால் அவர்களிடமிருந்து ஏதேனும் நீங்கள் எதிர்பார்த்து காதலில் ஈடுபட்டால் அந்த காதல் சிக்கலிலே முடியும். அதாவது திருமணம் சார்ந்த உறவு தாண்டி வேறு ஏதேனும் மாற்று வழிகளிலே யோசித்தால் அது சிக்கலை தரும். திருமணத்திற்கான உறவு என்றால் அவர்கள் மூலமாக மிகப்பெரிய தனலாபத்தை வாழ்நாள் முழுவதும் இந்த லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜூலை 12 குருமங்கல யோகம் ஏற்படுகிறது.
மாணவர்களுக்கு அரசு லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடிக்கடி பலர் கேட்பார்கள், அரசு வேலை கிடைக்குமா என்று. இந்த நேரத்திலே 3ஆம் இடத்திலே ராகு இருக்கும்போது முயற்சி செய்யும் போது ஏதோ ஒரு வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு சார்ந்த ஆதாயத்தின் மூலமாக அரசு வேலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குருமங்கலத்திலே காதல் விஷயத்திலே சில பிரச்சனைகள், மீண்டும் அதை சொல்கின்றேன், அதில் கவனமாக இருங்கள். கர்ப்பவதியான பெண்கள் சற்று கூடுதல் கவனம். இந்த குரு செவ்வாய் இணைவு என்பது பெண்களுக்கு சில நிலைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு செலவு வீண் அலைச்சலை ஏற்படுத்தி விடக்கூடிய, மனக்கவலை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலை இது தரும். ஆகையினால் தேவையற்ற மருந்துகளை உண்பது, தேவையற்ற முறையற்ற சிகிச்சைகளில் ஈடுபடுவது, இவையெல்லாம் பெண்கள் தவிர்க்க வேண்டும். மகர ராசி பெண்கள் லாப நிலையை கிட்டத்தட்ட 4 கிரகங்களின் தாக்கம் பார்வை மூலம் உங்களுக்கு நிச்சயமாக அதிலே சுபத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறது. 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு இணைந்த பார்வை, சனி பகவானுடைய பார்வை, இப்படி பல கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறது. ஆகையினால் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குழப்ப நிலை இருக்கும். அதனால் நல்ல ஆலோசனையோடு நீங்கள் எது செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி. எனக்கு தெரியும், என்னை விட பெரிய ஆள் இல்லை என்று ஏதேனும் செய்தால் அதில் சிக்கல். மாணவர்களாக இருக்கிறீர்கள், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் என்று அனாவசியமாக எழுதுவேன் என்று எழுதினால் அங்கு அனாவசியமாக ஒரு பிற்போக்கு சிந்தனை தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. எது தெரிகிறது என்று நினைக்கிறீர்களோ அது சரிதானா என்று சரியான ஒரு முறையான ஒரு பயிற்சி பெற்றவரிடம் கேட்டு தெரியுங்க. வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் சந்தேகங்களை சரியான எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வக்கர சனி உக்கிர நற்பலனை தருவார். ஆரம்பத்திலேயே சொன்னேன். குடும்பத்திலே சற்று சில நிலைகளை சீர் செய்து செல்ல வேண்டும். குடும்ப நிலைகளை இப்போது சீர் செய்யலாம். குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, மனத்தாங்கல் இருக்கிறதா, கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, அது சண்டை சச்சரவு என்று தான் இல்லை, வேலை நிமித்தமாக அல்லது வேலை மட்டுமல்ல, பல வெளி காரணங்கள் இருக்கும். இதற்காக பிரிந்திருந்து தன வருவாய் ஈட்டுவதற்கோ அல்லது குழந்தைகளுக்காக ஒருவர் பிரிந்திருப்பதோ, இந்த நிலைகளிலே ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்தால் வெற்றி என்பது இருக்கும். குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தரும். மகர ராசி என்பர்களே, ஜூலை 16 சூரியன் 7ஆம் இடத்தில் ஆடி சூரியனாக வந்தமர்வார். ஆடி மாசம் என்றாலே அம்மனுக்கு ஏற்ற மாசம். ஆகையினால் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வம் அம்மன் ஆக இருந்தால், பெண் தெய்வமாக இருந்தால் மறவாமல் அந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். கணவன் மனைவி உறவுகளிலே கவனம். வீண் பேச்சு விவாத பேச்சாக மாறி சண்டை முற்றி ஏதோ மனக்கசப்பு, ஒரு மணி நேரம் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் தலைவலி வரும். அந்த நேரத்தின் அமைதி கெடும். ஆகினால் விட்டு கொடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாதம் முழுதும் பாருங்கள். சூரியன் சஷ்ட அஷ்டக யோகத்திலே வந்திருப்பது அந்த யோகமாக மாற்றிக் கொள்ளுங்கள். கொடுத்து வாங்குதல் என்ற பொருட்களிலே உங்களுடைய மூத்தோர் வழியிலே, தாய் வழியிலே, தந்தை வழியிலே வரக்கூடிய அனுகூலங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்களை பகைக்காமல் அவர்கள் ஏதேனும் தவறாக சொன்னால் கூட பரவாயில்லை என்று ஏற்று நடப்பது. தவறாக சொல்ல போவதில்லை, தவறாக படும். ஏனென்றால் கிரகநிலை அப்படி. மகராசிக்கு மூத்தோர் பெரியோர் சொல்வது தவறாகவே படும். ஆனால் அதை பொறுமையாக கேட்டு இந்த காலத்தை கடப்பது என்பது சிறப்பு. 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், சூரியன் சில நாட்கள் ஒன்றாக 7ஆம் இடத்துல இருப்பது சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆடி மாதத்திலே தரும். ஆகையினால் மிக கவனம். கணவன் மனைவி விருப்ப நிலைகள் மாறலாம். உங்கள் பெயர் கெடக்கூடிய முயற்சிகளை சிலர் ஏற்படுத்துவார். அல்லது நீங்களே சென்று ஏதேனும் தேவையற்ற ஒரு செயல், தேவையற்ற உறவு, தேவையற்ற தொழில், இவற்றில் ஏதேனும் ஒன்றில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தனம் கட்டமைக்கக்கூடிய சூழ்நிலை 2ஆம் இடத்து சனி பகவான் நின்று வக்ரகதி வந்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை வெற்றியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜூலை 29 புதன் அஷ்டக புதனாக வந்து திடீர் பலன்களை, பண பலன்களை தருவார். அறிவு கூர்மையால் பல வெற்றிகளை பெறலாம். கேது 9 ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முன்னோர் வழி வழிபாடுகள் எல்லாம் சிறப்பு ஏற்படுத்தும். குரு பார்வை இருக்கிறது. அதோடு கூட இந்த 90 நாட்களிலே கடைசி சில நாட்கள் செவ்வாயினுடைய பார்வை பலமும் உங்களுடைய இந்த 9ஆம் இடத்துல இருக்கும். ஆகையினால் உங்களுடைய மூத்தோரிடம் அல்லது ஆன்மீக பயணங்களின் போது தேவையற்ற ஒரு விஷயத்திலே ஒரு வேகமாக வாகனம் ஓட்டுவதோ, வேகமாக ஒரு மலை கோயில் ஏறுவதோ உங்களுடைய முழங்கால் வலிகளை ஏற்படுத்தி கொண்டு, இதனால் அதாவது தெய்வ காரியத்திற்கு சென்று ஒரு வலியோடு திரும்பக்கூடாது. அதற்கு காரணம் என்ன? 9ஆம் இடத்திலே கேதுவின் மீது குரு பார்வை இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை விழும். ஆகையினால் கவனமாக இருங்கள். இந்த 3 மாதங்களிலே தேவையற்ற அதிகப்படியான உடல் உழைப்பு, உடற்பயிற்சியை தவிர்ப்பது.
சாதாரண சகஜ சாமானிய உடற்பயிற்சி இந்த வேலைகளை ஈடுபடுங்கள். ஜூலை 31 சுக்கிரன் அஷ்டம சுக்கிரனாக பயிற்சி. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் அதிபதி 8ல் வருவது கவனம். ஆண் பெண் கற்பு நிலை பேணுதல் சிறப்பு. சுருக்கமாக சொல்லிவிட்டேன். வக்கர புதன் வக்கர சனியின் பார்வை ஆகையால் பணம் சார்ந்த விஷயத்திலே கவனம். செவ்வாயின் பார்வையும் இருக்கும், சனியின் பார்வையும் இருக்கும். ஆகையினால் பணம் சார்ந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன் அல்லது யாருக்கோ அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கிறேன், வாகனத்தை இரவல் தருகிறேன் என்றால் இவையெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும். கொடுத்த பணத்தை, கொடுத்த வாகனத்தை, கொடுத்த இரவல் பொருளை திரும்பி வாங்குவதற்கான வழிகளை மட்டும் இந்த காலகட்டத்திலே பாருங்கள். யாரோடும் மிகப்பெரிய உரசல் போக்கோ முட்டல் மோதல் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஆகஸ்ட் 5ற்கு பின் பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 16லே சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பெற்று இப்போது அற்புதத்தை செய்ய துவங்கி விடுவார். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே சொந்த வீட்டிலே விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஆட்சி நிலைக்கு சூரியன் வரும்போது சமசப்தமமாக சூரியன் மற்றும் சனி பகவான் வக்கர சனி பகவான் பார்த்து கொண்டாலும் கூட ஒரு பணிவு கனிவோடு அரசு நிலையங்களிலோ அரசு விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய தந்தை நிகரானவர்களிடோ இருக்கும்போது நிச்சயமாக அரசு சார்ந்த அனுகூலங்களை அள்ளித்தரக்கூடிய அஷ்டமாதிபதியாக ஆட்சி பெற்ற சூரியனுடைய நிலை உங்களுக்கு தரும். ஆகஸ்ட் 22லே புதன் மீண்டும் 7ஆம் இடத்திற்கு சென்றுவிடும். அதாவது வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லக்கூடிய. ஆகையினால் திருமண வாழ்க்கை, வியாபாரம், பேச்சுத்திறம் இவற்றிலெல்லாம் சில நீங்கள் சரியாக செய்கிறேன், ஏற்கனவே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன், சரியாக செய்கின்றோம் என்று கர்வத்தோடு செய்வோம். மகர ராசி என்பவர்களே, அது தவறாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினால் கவனம். வழக்குகளிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கூடுதல் நேரத்தை செலவழித்து வெற்றிக்கான வழியை தேடினால் வெற்றி என்பது இருக்கும். புதன் வீழ்ந்த நிலை என்று சொல்வார்கள். இந்த நிலை அதாவது ஆகஸ்ட் 22லே எதிரிகளிடம் மிக மிக கவனமாக இருங்கள். நெருங்கிய உறவுகள் உங்கள் மனதை சில சமயத்திலே நோகச் செய்யலாம். அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகளிலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரத்தில். ஆகஸ்ட் 25 சுக்கிரன் கன்னி ராசிக்கு சென்று அங்கு நீசம் பெறுவார். நீசம் பெற்ற சுக்கிரன் இருந்தாலும் கூட 9லே சுக்கிரன் அந்த அளவிற்கு பெரிய நல்லது என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அங்க கேது, குரு பார்வை, கேது இருக்கக்கூடிய நிலை இவையெல்லாம் இந்த கேது சுக்கிரன் இணைவு என்பது சில சமயங்கள் இனிமையை நாடி ஏதேனும் இல்லம் தவிர்த்து வேறு ஏதேனும் சிக்கலில், அதாவது வீடு சார்ந்த விஷயத்தை தவிர்த்து வீடு சார்ந்த இருந்தால் அந்த கற்பு அறநெறி ஒழுக்கம் என்று சொல்கின்றேன். வேறு எதிலும் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். சுக்கிரன் 5லிருந்து 5ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக கவனம். முதலாளிகளோடு மேலதிகாரிகளோடு ஆகஸ்ட் மாத கடைசி வாரத்திலே கணவன் மனைவி ஒருவர் திருமண உறவு, வெளிநாட்டு லாபங்கள் இவற்றிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வெளிநாட்டு விஷயங்களிலே ஆதாயம் என்பது இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. செப்டம்பர் 2024 அர்த்த திரிகோணத்தில் 2, 6, 10 சனி செவ்வாய் சுக்கிரன் மிக பெரிய தனலாபங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு. முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து விடலாம். செப்டம்பர் புதன் மீண்டும் அஷ்டக புதனாக வந்து லாபங்களை தர துவங்குவார். ஏனென்றால் இப்போது சூரியனோடு இணைந்து விடுவார். சூரியன் கூட்டணி இந்த விபரீத ராஜயோகம் என்பது மிக அற்புதத்தை தரும். ஒரு நிலைத்த தன்மை, ஸ்திரத்தன்மையை மகிழ்ச்சியும் கூட்டக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். செப்டம்பர் 16 சூரியன் 9ஆம் நிலைக்கு வருவார். செப்டம்பர் 19 சுக்கிரன் சுய ராசிக்கு பெயர்ச்சி, அதாவது துலாம் ராசிக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலை. ஆகையினால் இந்த 90 நாட்களிலே நடுவிலே இந்த ஆகஸ்ட் 3, 4ஆம் வாரங்களில மட்டும் பல நிலைகளிலே கவனமாக இருங்கள். தெய்வ பக்தியோடு இருங்கள், ஒழுக்க நெறியோடு இருங்கள். செப்டம்பர் மாதத்திலே சுக்கிரன் தரக்கூடிய இந்த மாளவியா யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுடைய தொழிலில் ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தின் மூலமாக தனலாபத்தை குவித்துக் கொள்வதற்கு, கையில் ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட புதிய விஷயங்களை யோசித்து துவங்கும் போது மகர ராசி என்பவர்களே மற்றற்ற ஒரு, அதாவது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களுடைய நிலையை மாற்றும். இது நிச்சயம் நடக்கும். உங்களுடைய தசாபுக்தி காலங்களை பார்த்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி நீங்கள் பயணப்படலாம். வேலையிலே சந்தோஷ நிலைகள் ஏற்படும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு துவங்கக்கூடிய மாதமாக இது அமைந்துவிடும். வீடு வாகன வசதிகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். செப்டம்பர் 18 சந்திரகிரகணம் 3ஆம் இடத்துல ஏற்படுகிறது. ஆகையினால் அதை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 15 முதல் ஒரு 20, 22 வரை பேச்சிலே கூடுதல் கவனம். உங்களுடைய
வயதிலே குறைந்த தம்பி தங்கை, வேலையிலே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள், இவர்களிடம் பார்த்து பழகுங்கள். பேச்சிலே கவனமாக இருங்கள். இந்த கிரகண கால சூழ்நிலையிலே செப்டம்பர் 23 புதன் கன்னி ராசிக்கு வந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை மேலும் பன்மடங்கு கூட்டும். பரிகாரம் என்ன? உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சொல்லிவிட்டேன். பரிகாரம் கவனமாக இருங்கள். கோபத்தை தவிர்த்து விடுங்கள். முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு என்பது அவர்களுடைய ஒழுக்க நெறியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் விநாயகரை நினைத்து சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேளையிலே லட்சுமி வழிபாடு. காரணம், செல்லும் உங்களிடம் தங்க வேண்டும் என்று நினைக்கும் போது வீண் விரய செலவுகளை நீங்கள் தவிர்ப்பீர்கள். அதற்கான வாய்ப்புகளை இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு சிறப்பை தரும். செவ்வாய் கிழமைகளில ராகு கால வேளையில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்கள் அல்லது அம்மன் கோயில்களுக்கு சென்று பெண்கள் வழிபாடு செய்யும் போது இல்லத்திலே மிகப்பெரிய சிறப்பு என்பது ஏற்படும். மேலும் அடுத்தவர் நலனை கருதி நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்கள் நலனை முதலிலே பார்த்து கொண்டு அடுத்தவர் நலம் கெடாமல் உங்களுடைய வேலைகளை செய்தால் போதும். மகர ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் என்பது இருக்கும். அவர்கள் கெட்டு விடுவார்களே என்று நீங்கள் ஏதேனும் விட்டு கொடுத்தால் அங்கு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எனது அன்பு மகர ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் பகிருங்கள். எனது அன்பு நேயர்களே, நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள். நன்றி.